ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து தான் செய்வோம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வெங்காயம் இல்லாமல் சிம்பிளாக வெறும் தக்காளியை மட்டும் வச்சியே சூப்பராக டேஸ்டியாக செய்கிற சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவிக்கு நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடாயில். இப்போ 2 பீஸ் பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் 4 கிராம்பு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் எடுக்கல, நான் தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். 2 தக்காளி கையிலே அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட மாட்டேன், நான் வெறும் தக்காளியிலே செய்ய போகிறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா கொடன்னு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளியிலே. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் அப்போ தான் கொஞ்சம் அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும், அதனால் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், இந்த சிக்கன்லாம் அந்த தக்காளிலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து தண்ணி மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கிரேவி செய்கிறத விட இந்த மாதிரி வெறும் தக்காளி மட்டும் போட்டு செய்கிறது அது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தக்காளி மட்டும் சேர்த்து கிரேவி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதில் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை, இந்த தண்ணியிலே இந்த சிக்கனை வேக விட்டுலாம். நம்ம காரத்துக்கு லாஸ்ட்டில் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதனால் நான் இப்போ 2 ஸ்பூன் தான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். வெங்காயத்தூள்லாம் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த தண்ணிலாம் சுண்டிடுச்சுன்னா போதும், சிக்கன் ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணலாம் இது வேகிற வரைக்கும். வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல, இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கறியெல்லாம் திருப்பி போட்டுடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சுண்டிடுச்சுன்னா சிக்கனும் அதுக்குள்ளே வெந்துடும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மூடி விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு பெப்பர் தூவி விட்டுட்டு கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் எல்லாமே தக்காளி மட்டும் போட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். என்ன சாரே, மனசிலாயோ?